இந்த வீடியோவில் நம்ம வந்து ரேஷன் அரிசியை மட்டுமே வச்சு எப்படி சூப்பராக சாஃப்டான பஞ்சு போல் ஆப்பம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவுமே நம்ம சோடாப்பு எதுவுமே சேர்க்காமல் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். எந்த டம்ளரில் எடுத்துருக்குமோ அதே டம்ளர் 1 டம்ளர் அளவு ரேஷன் பச்சரிசியும் எடுத்தாச்சு. அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லெல்லாம் வராது. நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு அரிசி ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்டரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பழைய சோறுங்க. இதை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணாமல் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் இது போட்டு அரைப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோத்தையுமே மொத்தமாக போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வலுவலுன்னு விழுதாக அரைச்சிக்கணுங்க. திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு ஆப்பம். இப்போ வந்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இதையும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம வந்து புளிக்க விட்டுடலாம். நல்லா புளித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு. நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சில பேர் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கிடுவாங்க. நான் வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு ஆப்பம் ஊற்றுறதுக்கு. அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் வைக்கிறாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்பச்சட்டி சூடானதும் நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றி சுற்றி விட்டு தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி முட்டையாக அழகாக வருங்க நமக்கு ஆப்பம். நம்ம வந்து சோடாப்பு எதுவுமே சேர்க்காம சூப்பராக நம்ம செஞ்சிட்டோம். உள்ளே வந்து பஞ்சுன்னு நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இதுக்கு கடலைக்கறிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.